அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசாங்கத்தின் நிதித்துறை அமைச்சர் திரு மரியம் வில்சன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் சட்டசபை கூட்டத்தொடரில் அவர் பட்ஜெட் வாசித்ததை பற்றி மதிமுக எம்எல்ஏ ராஜேந்திரன்றவர் ஒரு சின்ன கோரிக்கை வச்சார். ஐயா, நீங்கள் நல்லா 2.5 மணி நேரம் தொடர்ந்து வாசிச்சிங்க, இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக இருக்குது, ஆனால் தமிழில் சிறு சிறு பிழைகள் இருந்தது, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கங்கன்ட்டு ஒரு கோரிக்கையாக வச்சார். அதுக்கு இவர் ரொம்ப கோவப்பட்டு, என்ன உருவ கேலி பண்ண மாதிரி இப்போது மொழியை வச்சு கேலி பண்ணுறீங்களா, நாங்கள் பிறப்பிலேயே கிறிஸ்டின்னு, எங்களுக்கு கிறிஸ்துவம் அன்பு கருணை இரக்கம்ன்ற ஒரு மொழியை கற்றுக் கொடுத்துருக்கு, அதை நீங்கள் தமிழை என்ன தான் படித்தாலும் அதை கற்றுக்க முடியாதுன்ட்டு தமிழ் மொழியை தாழ்த்தி அவர் வெளியிட்டு அந்த மைக்கை வர தட்டி விட்டுட்டு ரொம்ப கோவப்பட்டு போனார். உண்மையில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியோடைய பெருமை உலகத்தரமானது. உலகத்தில் முதல் தோன்றிய கண்டம் குமரி கண்டம். முதலில் தோன்றியவன் தமிழன். பிறப்பொக்கும் எல்லாம் உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்ன தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இந்த உயிர்கருணைக்கே பேர் பெற்றது தமிழ்நாடு. எல்லாமே சமய மதங்கள்லாம் மனித நேயத்தோடு முறிஞ்சு போயிடுது. ஆனால் எல்லா உயிரிலையும் இறைவனை கண்டு எல்லா உயிரையும் கடவுளாக வழிபடக்கூடிய அந்த ஆன்ம நேயத்தை போதிப்பது தமிழ் மொழி. அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் நிதியமைச்சராக இருந்துக்கிட்டு தமிழ் மொழி உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்காதுன்னு சொல்கிறாரு. இது ஒரு தப்பான புரிதல் அவருக்கு. அவர் முதல்ல இந்த பட்ஜெட் அறிக்கை படிக்க வரும்பொழுது கையில் ஜபமாலை எடுத்துகிட்டு வந்தார். படிக்கிறதுக்கு முன்னால் கிராஸ் போட்டார். அதுக்கப்புறம் சபாநாயகர் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முதல்ல தொடங்கும் பொழுது பைபிள் வசனம் படித்தார். இதுக்கெல்லாம் நாங்கள் எதனா தமிழர்கள் யாருன்னா எதனா கேட்டாங்களா? உங்களை எதுவுமே கேட்கல. உங்களை கேட்டதுன்னா தமிழை பிழையாக படிக்காதீங்கன்னாங்க. அதுக்கு நீங்கள் மதத்தை நான் கிறிஸ்டின் என்னன்னோ பேசுகிறீங்க. இதெல்லாம் ஒரு சட்டசபையில் பேசக்கூடிய பேச்சே கிடையாது. சட்டசபைங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது சமய மதம் பேதங்களை கடந்தது, அனைத்துவரையும் ஒன்றாக பார்க்கக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சட்டசபையில் நம்ம மதங்களை பற்றியோ சமயங்களை பற்றியோ ஜாதிகளை பற்றியோ பேசக்கூடாது. அதுதான் எல்லாருக்கும் பொதுவானது. அதனால் இனி வரும் காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க. ஒருத்தங்க சொல்கிறாங்களா, அது நல்லதாக இருந்தால் அது அப்படியான்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க, தப்பாக இருந்தால் அது சபாநாயகர் கேட்க போகிறாரு. இதுதான் உண்மையானது. மக்கள் இப்போ எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுங்கிறத கூட இப்போ ஒவ்வொரு மக்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம யாரையும் தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்த முடியாது. எல்லாருக்கும் என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அதனால் விஷயம் சர்ச்சையான பிறகு மறுநாள் சட்டசபைக்கு மரியன் வில்சன் அவர்கள் மன்னிப்பு கேட்குறாரு. நான் கோவப்பட்டேன்னு அது கூட நேரடியாக சொல்லலை. ஏதோ சொல்லி பாட்டுக்கெல்லாம் பாடி அதை பூசி மலிப்பிட்டார். அதுக்கு நம்ம நேரடியாக முன்னாலேயே கேட்டுட்டு இருந்தால் இவ்வளோ தூரம் பிரச்சனையே இல்லை, யாரும் கருத்து தெரிவிக்க வேண்டிய வேலையும் இருந்திருக்காது.